இந்த 14ஆம் தானியல் தீர்க்க தரிசன வேத பாடத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பிரகாசபுர திருச்சபையின் சார்பாகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்றுக்கொள்கிறோம். இந்த பாடல் கூட்டத்தை ஆரம்பிக்கும் முன்பதாக அவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, இந்த வேலையை கொடுத்தக்கான நன்றி கப்பனே. அப்போ நாங்கள் இப்போ பாட போகிறோம் இயேசப்பா. இந்த பாடல் கூட்டத்தை ஆசீர்வதிங்க. எங்கள் நாமே மட்டுமே மிகப்பட கிருபிசிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். முதல் பாடலாக பாடலன் 240 24 இயேசுவின் நன்மை என்றும் பாடுவேன். பாடலன் 240 24. அடுத்த பாடலாக பாடலின் 190 190 பாடலில் தாமதமின்றி இயேசுவை சேர். பாடலின் 190 190.
அடுத்ததாக பாடல் எண் 539 539 வாக்குத்தத்த நாடு மலை காப்பாளே என்ற பாடல்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த 14வது தீர்க்க தரிசன வேத பாடத்திற்கு இணைந்திருக்கிறவங்க யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த புதிய நாளிலும் மாலை வேளையில் அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருந்து அவருடைய வேத வசனங்களை தியானிப்பதற்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் படிக்கும் முன்பதாக கண்களை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்யலாமா? பரிசுத்தமுள்ள தந்தையே, கர்த்தாவே, உம்முடைய குணலட்சணங்களைப் போல எங்களுடைய குணலட்சணங்களும் மாற வேண்டும் என்பதை நீர் விரும்பி நாங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதை நீர் விரும்பி எங்களுக்காக பல காரியங்களை செய்து முடித்திருக்கிறீரப்பா. அநேக அனுகூலங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக எத்தனையோ முயற்சிகளை நீர் கையாண்டிருக்கிறீரப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவனுடைய ஜீவனையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தீர்க்க தரிசன வேத பாடங்களை நாங்கள் படிக்க இழந்து போன தெய்வீக சாயலை நாங்கள் மீண்டுமாக பெற்றுக்கொள்வதிலும் அசுத்தம் நிறைந்த எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமடையத்தக்க விதத்திலும் மாற தேவரீர் எங்களை நடத்தும். இந்த வேளையிலும் 7ஆம் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 7ஆம் அதிகார அறிமுகத்தை நாங்கள் படிக்கும் பொழுது தூய ஆவியானவரை தந்து எங்களை வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாள் 14வது பாடம். கடந்த வாரம் 13வது பாடத்தை நாம் படித்தோம். தானியேல் 6ஆம் அதிகாரத்தினுடைய 2வது பகுதியை கடந்த வாரத்தில் படித்தோம். நான் அடிக்கடி சொல்லி வந்தது போல தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2 பிரிவுகளால் பிரிக்கப்பட்ட புஸ்தகம். முதல் பகுதி சரித்திர பகுதி, 2வது பகுதி தீர்க்க தரிசன பகுதி. இந்த நாளில் நாம் தீர்க்க தரிசன பகுதிக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். எப்படி ஒரு மனிதனுக்கு இருதயம் மேன்மையாக பயன்படுகிறதோ அதே போல இந்த தானியேல் புஸ்தகத்திற்கு முழுவதுமாக இந்த 7ஆம் அதிகாரம் இருதயத்தை போன்ற ஒரு வடிவத்தை நமக்கு தருகிறது. ஒரு இருதயம் எப்படி ஒரு மனிதனுடைய இரத்தத்தை சரீரம் முழுவதற்கும் எடுத்து செல்கிறதோ அதே போல இந்த 7ஆம் அதிகாரமும் சகல தீர்க்க தரிசன கால அட்டவணைகளை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த 7ஆம் அதிகாரம் பிரதானமான பங்கு வகிக்கிறது. அவைகள் இந்த 7ஆம் அதிகாரத்தில் உள்ள தீர்க்க தரிசனம் நமக்கு தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் உள்ள சகல தீர்க்க தரிசனங்களையும் புரிந்து கொள்வதற்கு அது ஏதுகரமாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 7ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நான் வாசிக்கும் போது, பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாசரின் 1ஆம் வருஷத்தில் தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். இப்போ தானியேலுக்கு கிட்டத்தட்ட 70 வயதை நெருங்கி கொண்டிருக்கிறார். பெல்சாசருடைய 1ஆம் வருஷம் கிட்டத்தட்ட கிமு 550 அல்லது 553 அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சம்பவம். தானியேலுக்கு இப்பொழுது 70 வயது நெருங்கி கொண்டிருக்கிறது. 69 என்று ஒரு எழுத்தாளர் சொல்லுகிறார். இப்போ பாருங்க, பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாசரின் 1ஆம் வருஷத்தில் தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். 6ஆம் அதிகாரத்தில் மேதிய பெர்சிய ராஜ்யங்களை குறித்து நாம் படித்தோம், ராஜ்யத்தை குறித்து படித்தோம். எப்படி பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாசர் அரசாண்ட நாட்களில் எப்படி ஒரே இரவு நேரத்தில் மேதியர்களும் பெர்சியர்களும் வந்து சிறைபிடித்தார்கள் அப்படின்றத படித்தோம். ஆனால் இப்போ திருப்பி 7ஆம் அதிகாரத்தில் அதே பெல்சாசருடைய சரித்திரம் வருகிறது. சொல்லப்போனால் இந்த 7ஆம் அதிகாரம் தானியேல் 5ஆம் அதிகாரத்திற்கு பிறகு
வந்திருக்க வேண்டும். தானியேல் 5ஆம் அதிகாரத்திற்கு பிறகு வந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த 7ஆம் அதிகாரம் தீர்க்க தரிசனத்தை கொண்டது நிமித்தமாக, அது 2ஆக பிரிக்கப்பட்டிருப்பது நிமித்தமாக இது 7ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் வந்துவிட்டது. இந்த பெல்சாத்சார் ராஜாவின் 1ஆம் வருஷத்தில் தானியேல் சொப்பனம் காண்கிறார். இதில் ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் அங்கு நேபுகாத்நேச்சர் மன்னன் சொப்பனத்தை காண்கிறான். என்ன சொப்பனம்? 4 விதமான உலோகங்களை கொண்ட ஒரு சிலையை, தன்னுடைய சிலையை பார்க்கிறான். தலை பொன், மார்பகம் வெள்ளி, இடுப்பு தொடை வெண்கலம், கால்கள் இரும்பலான 4 உலோகங்களை கொண்ட அந்த சொப்பனத்தை அவன் காண்கிறார். அதற்கு தானியேல் விளக்கம் அளிக்கிறார். தானியேல் அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை விளக்கி கொடுக்கிறார். 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதே நேபுகாத்நேச்சர் ஒரு மரத்தை, பெரிய மரத்தை பார்க்கிறார். அந்த மரத்தினுடைய கிளைகள் வான பரியந்தமும் பூமியின் சகல இடங்களிலும் அது பரம்பி இருந்ததை அந்த ராஜா பார்த்தார். அதுவும் ஒரு தீர்க்க தரிசனம். அவனுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிற சம்பவத்தை ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அதையும் தானியேல் அங்கு அதனுடைய அர்த்தத்தை விளக்கி கொடுக்கிறார். 6ஆம் அதிகாரத்தில் பெல்சாத்சார் மன்னனுடைய காலத்தில் மெனே தெக்கேல் உப்பார்சின் அப்படின்னு சொல்லி சுவரில் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளை நியாய தீர்ப்பாக ஆண்டவர் எழுதின பொழுது தானியேல் தான் அதையும் விளக்கி கொடுக்கிறார். இப்போ இந்த 7ஆம் அதிகாரத்தில் இதற்கு முன்பதாக உள்ள தரிசனங்கள், சொப்பனங்களில் எல்லாம் ஆண்டவர் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை வெளிப்படுத்தும் பொழுதெல்லாம் வெளிப்படுத்தினது ராஜாக்களுக்கு வெளிப்படுத்தினார். தானியேல் அதை அர்த்தத்தை எடுத்துரைத்தான். ஆனால் இந்த 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது தானியேல் அந்த ஒரு சொப்பனத்தை காண்கிறான். பெல்சாத்சார் வாழ்ந்த காலத்தில் தானியேல் அந்த 1ஆவது வருஷத்தில் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். இதில் ஒரு மேன்மையான ஒரு பாடம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், தானியேல் பாபிலோனுக்கு வரும் பொழுது ஒரு சாதாரண ஒரு கைதியாக, ஒரு வாலிபனாக வந்தார். வந்த பிறகு நாள்தோறும் இயேசுவோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் அவன் உறுதியாக்கப்பட்டு, இயேசுவோடு கூட வாழ்ந்து அவனுடைய விசுவாசம் இன்னும் உறுதியாகி அவன் கிறிஸ்துவோடு கூட நித்தமும் நெருங்கி கொண்டே போய்கொண்டிருந்தான். ஒருவர் எழுதுகிறார் பாருங்க, Daniel's experience with God grew sweeter and more beautiful. தானியேல், கிறிஸ்துவுடனான தானியேலின் உறவானது, கிறிஸ்துவுடனான தானியேலின் அனுபவமானது நாள்தோறுமாக அது மென்மையானதாகவும் அழகானதாகவும், அது ருசிகரமானதாகவும் அழகானதாகவும் அது உயர்ந்து கொண்டே வளர்ந்து கொண்டே வந்தது அப்படின்னு எழுதுறார். His closeness with God became more intimate. அதாவது தேவனோடு கூட உள்ள அவனுடைய உறவு, நெருக்கமானது இன்னும் ஆழமானதாக, அதை பிரிக்க முடியாத அளவிற்கு இருந்தது அப்படின்ட்டு எழுதுறாங்க. அப்போ இந்த தானியேலுடைய வாழ்க்கையில் இந்த ராஜாக்கள் வாழ்ந்த காலத்தில் எந்த ராஜா வாழ்ந்திருந்தாலும் சரி, தேவனோடு கூட உள்ள உறவில் அவன் ஒருபோதும் களங்கத்தை வருவிக்கவில்லை. நமக்கு ஒரு பாடம். எந்த அரசன் நாட்டை ஆண்டாலும் சரி, எந்த தலைவன் ஆண்டாலும் சரி, தலைவர்களுக்கெல்லாம் தலைவனும், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவும், அரசர்களுக்கெல்லாம் அரசருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு அவரே மேன்மையான ஒரு ராஜா. நாம் இந்த உலகத்தில் நமக்கு மேலதிகாரங்கள் எப்படிப்பட்டவர்கள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கொடூர சிந்தையோடு, எப்படிப்பட்ட அல்லது கொடூரம் இல்லாத சிந்தையோடு வந்தாலும் சரி, நமக்கும் உள்ள உறவில் ஒருபோதும் நாம் விரிசல்களை ஏற்படுத்தவே கூடாது என்பதை தானியேலுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தானியேல் எல்லா ராஜாக்கள் வாழ்ந்த காலத்திலும் அடிமையாக வேலை செஞ்சான். அதுக்கு பிறகு தேவ தயவினால ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஞானத்தின் விளைவாக அவன் பதவி உயர்த்தப்பட்டு ராஜ்யத்தில் நல்ல ஸ்தானத்தில் இருந்தான். பொறாமை வந்தது, பழி வாங்கினார்கள். ஆனாலும் தேவன் அவனை கைவிடவில்லை. காரணம் என்னன்னா, தேவனோடு கூட ஒரு நெருங்கிய உறவு. His closeness to God
with God became more intimate. அதிகமாக இன்னும் அதிகமாக இயேசுவை நெருங்குகிற ஒரு மனுஷனாக இருந்தான். இதில் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அவன் வாலிபனாக வந்ததிலிருந்து விசுவாச முதிர்ச்சி அடைகிறான். ஒவ்வொரு முறையும் தேவன் அவனுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய அவனுடைய வாழ்க்கையில் ராஜாவுக்கு தனக்கு தயவு கிடைக்கும்படியாக தேவன் அவனுடைய ஞானத்தை ஆசீர்வதிக்க அவனுக்கு சொப்பனத்தினுடைய விளக்கங்களை சொல்ல இந்த தானியேல் அந்த ஞானத்தில் மட்டுமல்ல, தேவனோடு கூட உள்ள விசுவாசத்திலும் உறுதியாய் வளர்ந்து வந்தான். தேவனோடு கூட வாழுகிற வாழ்க்கையில் அவன் விசுவாசத்தில் உன்னிப்பாய் வளர்ந்து வந்தான். இந்த தானியேல் வளர 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 ஆண்டவர் அவனை கொண்டே பேச ஆரம்பித்தார். பார்த்தீங்களா? இந்த 7ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சர்கிட்ட பேசுகிறாரு. 4ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சருக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார். 6ஆம் அதிகாரத்தில் பெல்சாசர் பார்க்கும்படியாக அந்த எழுத்துக்களை எழுதுகிறார். ஆனால் தானியேல் ஒரு உதவியாளனாக இருந்தான். ஆனால் இங்கே 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னு சொன்னால் தானியேல் தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறான். கடைசி காலத்தில் முதிர்ச்சி அடைந்த விசுவாசத்தில் முதிர்ச்சியும் உன்னதமான நிலையில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. சிறியோர்கள், வாலிபர்கள், பெரியோர்கள் கூட தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் தரிசனங்களை கொடுக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். இப்போ அந்த தரிசனங்களை பெறுவதற்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் உறுதியாக இருக்கிறோமா? விசுவாச வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறோமா? விசுவாச வாழ்க்கையில் களங்கமற்ற பிள்ளைகளாக இருக்கிறோமா? நெருக்கமுடையவர்களாக இருக்கிறோமா என்பதை நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த தீர்க்க தரிசன பகுதிகள் பலருக்கு ஒரு போரிங் சப்ஜெக்டாக தான் இருக்கு. அதாவது சளைப்பூட்டும் பாடமாக அல்லது சலிப்பூட்டும் பாடமாக, வெறுப்பூட்டும் வேத பகுதியாகத்தான் இருக்கும். கொம்பு, தண்ணீர், சமுத்திரம், மிருகம், சிறகுகள், இவைகள் எல்லாம் எல்லாவற்றையும் பார்க்க படிக்க ஜனங்களுக்கு சலிப்பூட்டும் விஷயமாக தான் இருக்கும். ஆனால் சலிப்பூட்டுதோ இல்லையோ, வெறுப்பூட்டுதோ இல்லையோ, படித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். இதை படிக்க தேவன் நமது வாழ்க்கையில பெரும் மாற்றத்தை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். ஏன் நம்ம படிக்கணும் தெரியுமா? 3 முக்கியமான காரியங்களை இந்த நாளில் படிக்க போகிறோம். ஏன் இந்த தீர்க்க தரிசனங்களை நாம் படிக்க வேண்டும்? முதலாவது, ஏசாயா 46ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கிறேன். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் துல்லியமாக எதிர்காலத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த தேவனே உண்மையான தேவன் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளவும் அடையாளம் கண்டு கொள்ளவும் அவரை நம்பவும் தக்கதாக இந்த தீர்க்க தரிசனங்களை படித்தாக வேண்டும். 41ஆம் அதிகாரம் 21 23 வசனங்கள் வரையிலும் வாசிக்கும் போது, உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். அவர்கள் அவைகளை கொண்டு வந்து சம்பவிக்க போகிறவைகளை நமக்கு தெரிவிக்கட்டும். அவைகளில் முந்தி சம்பவிப்பவைகள் இன்னவைகள் என்று சொல்லி நாம் நம்முடைய மனதை அவைகளின் மேல் வைக்கும்படிக்கும் பிந்தி சம்பவிப்பவைகளையும் நாம் அறியும்படிக்கும் நமக்கு தெரிவிக்கட்டும். வருங்காரியங்களை நமக்கு அறிவிக்கட்டும். பின்வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம். அல்லது நன்மையாவது தீமையாவது செய்யுங்கள். அப்பொழுது நாங்கள் திகைத்து ஏகமாய் கூடி அதை பார்ப்போம். அதாவது நடக்கிற சம்பவம்,
தீர்க்க தரிசனங்களை பார்க்கும் பொழுது தேவன் எப்படிப்பட்டவர், யார் அவர் என்பதை அடையாளம் கண்டுகொள்வதற்கு, எதிர்காலத்தை துல்லியமாக முன்னுரைக்கும் தேவன் தான் மெய்யானவர் என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த தீர்க்க தரிசனங்கள் உதவியாயிருக்கிறது. இரண்டாவது நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்போ நம்ம தீர்க்க தரிசனத்தை ஒரு சீருள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, தேவஜனங்கள் சீர்கெட்டு போகாமல் விசுவாசத்தில் உறுதியாக நிற்பதற்கு இந்த தீர்க்க தரிசனங்களை படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கிறேன். இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு தாம் பரலோகத்துக்கு போகிற அந்த உன்னதமான அனுபவத்தை எடுத்து சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, இது நடக்கும் முன்பே, இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். அப்போ நடக்க போகிற சம்பவங்களை முன்கூட்டியே நாம் தியானிக்க வேண்டியதன் அவசியம் என்ன, எதற்கு அப்படின்னா விசுவாசத்தில் பலப்படுவதற்காக. நாம் சீர்கெட்டு போன வாழ்க்கை வாழ்வதற்கல்ல, சீர்கேடிலிருந்து நாம் மீண்டு வந்து விசுவாசத்தில் உறுதி பெறுவதற்காக தேவன் நம்மை இந்த தீர்க்க தரிசனங்களை படிப்பதற்கு அழைக்கிறார். மூன்றாவதாக ஏசாயா 48ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 48:6-7. அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளை எல்லாம் பார், இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ. இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைபொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். அவைகள் ஆதி முதற்கொண்டு அல்ல, இப்பொழுதே உண்டாக்கப்பட்டன. இதோ அவைகளை அறிவேன் என்று நீ சொல்லாதபடிக்கு இந்நாட்களுக்கு முன்னே நீ அவைகளை கேள்விப்படவில்லை. அதாவது தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் முன்னாடியே சொல்லப்பட்டது கிடையாது, எதிர்காலத்திற்காக சொல்லப்பட்டது. அவைகள் நமக்கு தெரியாதவைகள். ஆக மனிதன் தனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி பெருமை கொள்ளாமல் இருக்க செய்வதற்கும், எதிர்காலத்தில் நடக்கப் போவது அவனுக்கு தெரியாது என்பதை வலியுறுத்த தீர்க்க தரிசனங்களை படிக்க வேண்டியதன் அவசியம் இருக்கிறது. நமது வாழ்க்கையில பெருமையை அறுத்தறிய, தேவன் சர்வத்திற்கும் ஞானி, சுதந்திரவாளி என்பதை புரிந்து கொள்ள, ஆண்டவர் எல்லாவற்றையும் நியாயமானபடி செய்கிறவர் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த தீர்க்க தரிசனங்களை நாம் படிக்க வேண்டியதன் கட்டாயம் சூழ்நிலையில நாம் இருக்கிறோம். இந்த நாளிலும் தீர்க்க தரிசனத்துடைய சில முக்கியமான குறியீடுகளை நாம் படிக்க போகிறோம். இன்றைக்கு படிக்கிற பாடம் ஒரு சாதாரண இன்ட்ரோடக்ஷன். வருகிற நாளில் இந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுதெல்லாம் இந்த குறியீடுகள், சிம்பல்ஸ், இந்த குறியீடுகள் எல்லாம் ஞாபகத்தில் வைத்து கொண்டோம் என்றால் சொல்லப்பட்டிருக்கிற, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தரிசனங்களை, தீர்க்க தரிசனங்களை துல்லியமாக நாம் வியாக்கியானம் செய்வதற்கு அல்லது புரிந்து கொள்வதற்கு ஏதுகரமாக இருக்கும். ஆகவே இந்த குறியீடுகளை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. தண்ணீர், வேதத்தில் தீர்க்க தரிசனத்தில் தண்ணீர் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டா, அதுக்கு முன்னாடி இந்த வசனங்களை வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரத்தில் 2, 3, 4 வசனங்களை மட்டும் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். 2, 3, 4 வசனங்களை வாசிக்கலாம். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்தில் நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. என்ன நடக்குது? நல்லா கவனிங்க. இது கருகலான பகுதிகள் தான் தீர்க்க தரிசனங்கள். ஆகவே தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 7ஆம் அதிகாரத்திலேயே கிட்டத்தட்ட 2, 3 பகுதிகளாக நான் பிரிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டிருக்கிறேன். ஆக இன்றைக்கு முதல் பகுதியாக அதனுடைய அறிமுகத்தை மட்டும் நம்ம கற்றுக்கொண்டு நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். இங்கே என்ன பார்க்கிறோம்? தானியேல்
அந்த தான் கண்ட அந்த தரிசனத்தை விளக்குகிறார் பாருங்க. ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்தில் நான் கண்டது என்னவென்றால், அவர் பார்த்தது என்ன அப்படின்னா, இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. வானத்தின் 4 காற்றுகள் சமுத்திரத்தின் மேல் அடிக்கிறதை இந்த தானியேல் பார்க்கிறார். அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழுப்பின. அதாவது சமுத்திரம்னா கடல் இருக்குது. அந்த கடல்ல 4 திசையிலிருந்தும் உள்ள காற்றுகள் வந்து அந்த சமுத்திரத்தின் மேல அடிக்குது. அந்த காற்று அடித்த உடனே அந்த சமுத்திரத்தில் என்ன ஆகிறது அப்படின்னா 4 விதமான மிருகங்கள் அங்கிருந்து எழும்புகிறது. முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அது இறகுகள் பிடுங்கப்பட்டது, அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனைப் போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. அப்போ இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, 4 மிருகங்களில் முந்தினது சிங்கத்தை போல இருந்ததாம். இப்ப முதலாவது தண்ணீர். 4 திசையில் உள்ள காற்றுகளும் சமுத்திரத்தின் மேல் அடித்தது அப்படின்னு பார்த்தோம் இல்ல. சமுத்திரம், தண்ணீர். இந்த தண்ணீர் எதை குறிக்கிறது அப்படின்னா, ஏசாயாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 17ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். 17ஆம் அதிகாரம் 12-13. ஐயோ, கடல்கள் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிற அநேக ஜனங்களின் திரளும், பலத்த தண்ணீர்கள் இறைகிறது போல இறைகிற ஜனக்கூட்டங்களின் அமளியும் உண்டாயிருக்கிறது. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயோ, கடல்கள் கொந்தளிக்கிறது போல என்ன நடக்கிறதா? அநேக ஜனங்களின் திரளும் பலத்த தண்ணீர்கள் இறைகிறது போல இறைகிற ஜனக்கூட்டங்களின் அமளியும் உண்டாகிறது. தண்ணீரின் இறைச்சலை போல ஜனக்கூட்டத்தினுடைய அமளி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே வாசிக்கிறோம். 13ஆம் வசனம் சொல்கிறது பாருங்க. ஜனக்கூட்டங்கள் திரளான தண்ணீர்கள் இறைகிறது போல இறைந்தாலும் அவர்களை அவர் அதட்டுவார். அவர்கள் தூரமாய் ஓடிப்போவார்கள். மலைகளிலே காற்றினால் பறக்கடிக்கிற பதரை போலவும் சுழல் காற்றிலே அகப்பட்ட துரும்பை போலவும் துரத்தப்படுவார்கள். இந்த தண்ணீர் அல்லது சமுத்திரம் யாரை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, ஜனக்கூட்டத்தை குறிக்கிறது, ஜனங்களை குறிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம், இதை துல்லியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஒரு சம்பவத்தை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். ஒரு வேசியை குறித்து அங்கே வாசிக்கிறோம். 17ஆம் அதிகாரம் 15வது வாக்கியம். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே. தண்ணீர்கள் மத்தியில் ஒரு வேசி உட்கார்ந்து இருக்குது. அந்த வேசி தண்ணீர்களை கண்டாயே, வேசி உட்கார்ந்திருக்க தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். அதாவது என்ன அர்த்தம்? தீர்க்க தரிசனத்தின்படி தண்ணீர் என்பது ஜனங்களை குறிக்கிற ஒரு குறியீடாக இருக்கிறது. தண்ணி அப்படின்னாலே ஜனங்கள், சமுத்திரம் அப்படின்னாலே திரள் கூட்டம், பெரிய சமுத்திரம், திரள் கூட்டம், பெரிய கூட்ட ஜனங்கள். இப்போ 4 திசையில் உள்ள காற்றுகள் சமுத்திரத்தில் அடித்தது அப்படின்னு சொன்னா, 4 திசையில் உள்ள காற்றுகள் ஜனங்களுக்கு மேல அடித்தது. இப்போ அந்த காற்றுனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எரேமியாவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 32வது வசனம். எரேமியா 25:32. இதோ ஜாதி ஜாதிக்கு தீமை பரம்பும், பூமியின் எல்லைகளிலிருந்து மகா புசல் எழும்பும். இங்க என்ன எதை குறித்து சொல்றாங்க அப்படின்னா, யுத்தத்தை குறித்து சொல்றாங்க. ஜாதி ஜாதிக்கு தீமை பரம்பும்,
பூமியின் எல்லைகளிலுமிருந்து மகா புசல் எழும்பும். சண்டைகளை அல்லது சச்சரவுகளை அல்லது யுத்தத்தை குறித்து இங்கே வாசிக்கிறோம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் வாசிக்கும் போது இன்னும் தெளிவுபடுகிறது. ஏசாயா 49 36வது வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மன்னிக்கவும், ஏசாயா 49 36 அல்ல, எரேமியா 49 36வது வாக்கியம். எரேமியாவின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணி அவர்களை இந்த எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன். என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணி, அதாவது வானத்தின் 4 திசைகளிலும் யுத்தங்களை வரப்பண்ணி அவர்களை இந்த எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன். ஏலாம் தேசத்திலிருந்து துரத்துண்டவர்கள் சகல ஜாதிகளிலும் சிதறப்படுவார்கள். ஜனங்களை சிதறடிப்பதற்கு ஆண்டவர் யுத்தத்தை அங்கே பயன்படுத்துகிறார். அந்த யுத்தத்திற்கு அடையாளமாக குறியீடாக ஆண்டவர் காற்றை பயன்படுத்துகிறார். அப்படியானால் தீர்க்க தரிசனத்தில் யுத்தம் தீர்க்கதரிசன காற்று என்பதற்கு யுத்தத்தையோ அல்லது அரசியல் சச்சரவுகளையோ குறிக்கிறது. ஸ்ட்ரைவ் அண்ட் பொலிட்டிக்கல் கமோஷன்ஸ். யுத்தம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, மன்னிக்கவும், காற்று எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா யுத்தத்தையும் அரசியல் சம்பந்தமான சச்சரவுகளையும் அங்கே குறிக்கிறது. அப்போ தானியேல் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்படின்னா 4 திசையிலும் இருந்து யுத்தம் வந்து ஜனக்கூட்டத்தை தாக்கினது. 3வது வசனம், அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. சமுத்திரம் என்னன்றதை ஃபர்ஸ்டே பார்த்தோம். சமுத்திரம் தண்ணீர், திரளான ஜனக்கூட்டம். இந்த ஜனக்கூட்டத்திலிருந்து 4 பெரிய மிருகங்கள் எழும்பினதாம், சமுத்திரத்திலிருந்து எழும்பினவாம். இது என்ன என்பதை பார்த்து இந்த நாளில் நாம் நிறைவு செய்யலாம். வருகிற வாரத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக படிக்க போகிறோம். இந்த மிருகம் என்ன அப்படின்னா, மிருகம் அல்லது கொம்பு என்று வைத்துக்கொள்ளலாம். மிருகத்திற்கும் கொம்புக்கும் ஒரே அர்த்தத்தை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. தானியேல் 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது அதே அதிகாரத்தில் 17வது வசனம் சொல்லுகிறது, அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்களாம். ஆண்டவர் துல்லியமா சொல்றாரு பாருங்க. அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். 24வது வாக்கியம் சொல்லுகிறது, அந்த 10 கொம்புகள் என்னவென்றால், கொம்பு, நான் மிருகம் கொம்பு இந்த இரண்டையும் நான் சொன்னேன் இல்லையா. இப்போ மிருகம் என்றால் அங்கே ராஜா என்ற அர்த்தம். கொம்பு என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்தில் எழும்பும் 10 ராஜாக்களாம். கொம்புனாலும் மிருகம்னாலும் அது ஒரு ராஜாவையோ அல்லது அந்த ராஜ்யத்தையோ குறிக்கிற ஒன்றாக இருக்கிறது. அதாவது மிருகம் என்பது ராஜா அல்லது அரசாங்கத்தை குறிக்கும் தீர்க்க தரிசன சொல்லாக இருக்கிறது மிருகம். அப்படியானால் தானியேல் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின்படி ஜனங்கள் மத்தியில் யுத்தங்கள் எழும்பினது என்பதை நாம் பார்க்கிறோம். 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது அப்படின்னு சொன்னா அந்த ஜனங்கள் மத்தியில 4 திசையிலும் இருந்து யுத்தங்கள் வந்தது அப்படின்றத நாம் பார்க்கிறோம். 3வது வசனத்தின்படி தீர்க்க தரிசன குறியீட்டு சொல்களை நாம் புரிந்து கொண்ட பிற்பாடு அதை புரிந்து கொள்ளும் போது, அப்பொழுது வெவ்வேறு ரூபம் உள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. அப்போ வெவ்வேறு ரூபம் உள்ள 4 பெரிய மிருகங்கள் அப்படின்னா வெவ்வேறு குண அதிசயங்களை கொண்ட வெவ்வேறு விதமான 4 ராஜாக்கள் ஜனக்கூட்டத்திலிருந்து எழுப்பினார்கள். யுத்தம் வந்துச்சு. யுத்தம் அந்த ஜனக்கூட்டத்தை தாறுமாறாக்கிடுச்சு. அதிலிருந்து ஒரு 4 ராஜாக்கள் எழுகிறார்கள். 4 பேர் எழுகிறார்கள். அந்த 4 ராஜாக்களில் முதன்மையாக
4ஆம் வசனம் சொல்கிறது, முந்தினது சிங்கத்தை போல இருந்தது. இதனை நாம் வரிசையாக சிங்கத்தை மட்டும் நம்ம படிச்சுட்டு போனால் நல்லா இருக்காது. ஆகவே இதில் 4 விதமான மிருகங்களை குறித்தும் வரிசையாக நாம் படிக்கும்போது அதை நாம் புரிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். பிரியமானவர்கள், நாம் புரிந்து கொள்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், தேவன் தானியேலுக்கு முதிர்ச்சி அடைந்த அந்த விசுவாச வாழ்க்கையில் அவன் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக கருகலான சத்தியத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினது போல, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நாம் விசுவாசத்தில் வளர 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 இயேசுவை நெருங்க 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 நமக்கு நம்முடைய கண்களுக்கு மனக்கண்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத மனக்கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிற அந்த சத்தியங்களை விளங்கிக் கொள்வதற்கு தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக இன்றைக்கு நாம் புரிந்து கொண்டது என்ன அப்படின்னு சொன்னால், தீர்க்க தரிசனங்களை நிச்சயமாக ஒருவேளை அவைகள் கருகலான பகுதிகளாக இருக்கலாம், புரியாத புதிர்களாக, சலிப்பூட்டும் பகுதியாக அல்லது வெறுப்பூட்டும் வேத பகுதிகளாக இருக்கலாம். ஆனாலும் அதை படித்தே ஆக வேண்டும். தேவனுடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று சொன்னால் அவைகளை படித்து தியானித்து அவைகளில் இன்னும் உறுதி பெற வேண்டியது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனங்களை படிக்க படிக்க நம்முடைய பெருமைகள் களையப்பட்டு தேவன்தான் சகலத்திற்கு மன்னன் என்கிற மனதை கொண்டு ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் சகலத்திற்கும் ராஜா என்பதை புரிந்து என்னை நேர்வழியாய் நடத்த விரும்புகிறார் என்பதை அறிந்து நாம் வாழ இந்த தீர்க்க தரிசனம் வழிவகுக்கும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அடைந்து நாம் தொடர்ந்து இதில் இணைந்து இந்த பாடங்களெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் தயவு செய்து நீங்கள் பிறருக்கும் இதனை பகிர்ந்து கொடுக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது ஒரு மேன்மையான ஊழியம். அந்த ஊழியத்தில் நீங்களும் பங்கு பெறும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் என்னையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற மகத்துவமுள்ள ஆண்டவரே, தகப்பனே, தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எவ்வளவு துல்லியமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். கர்த்தாவே, தானியேலுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட விசுவாச முதிர்ச்சி எங்கள் வாழ்க்கையிலும் நிலைத்தோங்க தேவரீர் உதவி செய்யுங்க. எங்களுடைய நிலைமையை அறிந்து நாங்கள் இயேசுவண்டை நித்தமும் நெருங்குவதற்கு எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சி நிற்கிறோம். எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் தினந்தோறும் கர்த்தரை நம்பி கர்த்தரை நாங்கள் தெய்வமாக கொண்டு வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் புரியாததை விளங்கிக் கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு நாங்கள் இன்னும் முயற்சி செய்ய எங்களுக்கு உதவி தாரும். ஒருபோதும் நாங்கள் இதை விட்டு பின்வாங்கி விடாதபடிக்கு நாங்கள் படித்து முடித்து உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தமாகிற பிள்ளைகளாக, அநேகர் ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இணையத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த சத்தியத்தை படித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாரும். துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கே உரித்தாக்குகிறோம். உம்முடைய மிகுந்த சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் எங்களை திருப்தியாக்கி வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் வழிநடத்தலும் சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதலும் தேர்தலும் பாதுகாவலும் நம் ஒவ்வொருவரோடும் கூட இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய திருவருகை மட்டும் இருப்பதாக, ஆமென்.